ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளிக்கு நல்லா முறுமுறுன்னு க்ரன்ச்சியாக ஓமப்பொடி செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் கடல மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெஷரிங் கப் எதில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஓமம் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா மிக்சியில் கொஞ்சம் அடித்து நைஸாக்கிட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது, சில பேருக்கு ஓம வாசனை பிடிக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓமத்தை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கூடமே ஆட் பண்ணி நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சிட்டு மாவு மேலே காஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முறுக்கச்சில் நான் உள்ளே எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம பிழியும் போது ஈஸியாக இருக்குங்க, அதனால் நான் உள்ளே எண்ணெய் தடவிக்கிட்டேன். தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத மாவை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம், எண்ணெய் காஞ்சிருந்தால் போதுங்க. எண்ணெய் மேலே ஹீட் ஆகி வரும் பார்த்திங்களா, ஆவி வர மாதிரிலாம் வேணாம். நார்மலாக எண்ணெய் ஹீட் ஆனாலே போதும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்